அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகிலேயே மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? வாளோ வேலோ அல்ல, உங்களை அவமதித்தவர்களுக்கு நீங்கள் தரும் பதிலடிதான். ஆனால் அந்த பதிலடி சத்தமாக இருக்கக்கூடாது, அது இரத்தமில்லாத யுத்தமாக இருக்க வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாதாரண மனிதனை சக்கரவர்த்தியாக்கிய மகா தந்திரவாதி சாணக்கியர் சொல்கின்றார், யார் உங்களை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லையோ அவர்களை உங்கள் வார்த்தைகளால் மாற்ற முடியாது, உங்கள் வளர்ச்சியால் மட்டுமே கதறவிட முடியும். இன்று உங்களை அலட்சியம் செய்பவர்கள் நாளை உங்களை அண்ணாந்து பார்க்க வைக்கும் அந்த 7 ரகசிய அணுகுமுறைகளை இப்போது பார்ப்போம். முதல், அர்த்தமுள்ள மௌனம். மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு போர் தந்திரம். சாணக்கியரின் கூற்றுப்படி, ஒருவன் உங்களை அவமதிக்கும் போது நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு கிடைக்கும் வெற்றி. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது எதிரி குழப்பம் அடைவான். உங்களை ஒருவன் கிண்டல் செய்கிறாரா? பதில் பேசாதீர்கள். ஒரு சிறு புன்னகையோடு கடந்து செல்லுங்கள். உங்கள் மௌனம் அவர்களுக்கு உன் பேச்சு என்னை காயப்படுத்தவில்லை என்ற செய்தியை உரக்கச் சொல்லும். இரண்டாவது, உங்கள் மீது கவனம். எதிரியை பார்ப்பதை நிறுத்திவிட்டு உங்களை பார்க்கத் தொடங்குங்கள். உங்களை அலட்சியம் செய்பவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் உங்கள் ஆற்றல் வீணாகும். சாணக்கியர் சொல்கிறார், உன் ஆற்றலை உன் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்து. அவர் உங்களை ஒதுக்குகிறார்களா? அந்த நேரத்தை உங்கள் உடல் நலத்திலும் அறிவிலும் திறமையிலும் முதலீடு செய்யுங்கள். நீங்கள் உயரத்தில் இருக்கும்போது உங்களை அலட்சியம் செய்தவர்கள் தானாகவே கீழே வந்து நிற்பார்கள். மூன்றாவது, உணர்ச்சி வசப்பட்ட எதிர்வினைகள் வேண்டாம். உங்கள் உணர்ச்சிகளின் சாவி உங்கள் கையில் மட்டுமே இருக்க வேண்டும். கோபப்படுவதும் அழுவதும் உங்கள் பலவீனத்தை காட்டும். சாணக்கியரின் தந்திரப்படி ஒரு வீரன் போர்க்களத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். உங்களை ஆத்திரமூட்டும் வகையில் பேசினால் உணர்ச்சி வசப்படாதீர்கள். நீங்கள் கோபப்படவில்லை என்பதை பார்க்கும் பொழுது உங்களை காயப்படுத்த நினைத்தவன் தோல்வியை தழுவுகிறான். உங்கள் நிதானமே அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை. நான்காவது, உடைக்க முடியாத எல்லைகள் எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை தெரிந்தவனே அறிவாளி. அதிக இனிமையாக இருந்தால் எறும்பு அரித்துவிடும் என்பார் சாணக்கியர். எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு மதிப்பு இருக்காது. உங்கள் நேரத்தையும் அன்பையும் அனைவருக்கும் வாரி வழங்காதீர்கள். இல்லை என்று சொல்லி பழகுங்கள். உங்களுக்கான ஒரு எல்லையை வகுத்து கொள்ளுங்கள். அந்த எல்லையை தாண்ட யாருக்கும் அனுமதி அளிக்காதீர்கள். உங்கள் மதிப்பு தானாக உயரும். 5, சக்தி வாய்ந்த அலட்சியம். அலட்சியத்திற்கு பதில் அலட்சியமே. ஒரு பாம்பு விஷமற்றதாக இருந்தாலும் அது சீரத் தெரிந்திருக்க வேண்டும். உங்களை ஒருவன் மதிக்கவில்லை என்றால் அவனை உங்கள் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் நீக்கிவிடுங்கள். அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதே உங்களுக்கு தெரியாதது போல நடந்து கொள்ளுங்கள். பழிவாங்குவதை விட புறக்கணிப்பது வலிமையானது. நீங்கள் அதை கவனிப்பதே இல்லை என்பது தெரியும் பொழுது அவர்களின் அகந்தை நொறுங்கிவிடும். 6வது, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. உங்கள் மீதான உங்கள் நம்பிக்கை ஒரு கவசம். உலகம் உங்களை மதிக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் உங்களை மதிக்க வேண்டும். சாணக்கியர் கூறுகின்றார், உன்னை நீயே தாழ்வாக கருதினால் உலகம் உன்னை மிதிக்க தயங்காது. தோல்விகள் வந்தாலும் மற்றவர்கள் கேலி செய்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள். நிமிர்ந்த நன்னடை கொண்டு வாழுங்கள். அந்த திமிர் கலந்த தன்னம்பிக்கை எதிரிகளை நடுங்க வைக்கும். 7, இழப்பதற்கு தயாராக இருந்தால் பற்றற்ற நிலையே அதிகாரம். ஒரு மனிதன் எப்போதும் எதையும் இழக்க தயாராக இருக்கின்றானோ அப்போது அவன் யாராலும் வீழ்த்த முடியாதவனாக மாறுகின்றார். உறவோ நட்போ பதவியோ உங்கள் சுயமரியாதையை விட எதுவும் மேலானது அல்ல. நீ இல்லை என்றாலும் என்னால் சிறப்பாக வாழ முடியும் என்ற மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எதற்கும் ஏங்கவில்லை என்று தெரியும் போது உங்களை அலட்சியம் செய்த உங்களை தேடி வருவார்கள். நண்பர்களே, சாணக்கியரின் இந்த அணுகுமுறைகள் யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை காயப்படுத்தாமல் இருப்பதற்காக. சிங்கத்தின் மௌனம் பயமல்ல, அது அடுத்த பாய்ச்சலுக்கான தயாரிப்பு. உங்களை அலட்சியம் செய்தவர்களின் கண்களுக்கு முன்பாக வெற்றியாளராக வாழ்ந்து காட்டுங்கள். அதுவே நீங்கள் அவர்களுக்கு தரும் மிகச்சிறந்த பதில்.